ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மரச்சினி கிழங்குல ஒரு மசியல் பண்ண போகிறோம். தேங்காய் எல்லாம் போட்டு நல்ல ருசியாக இருக்கும். ஒரு தடவை செய்து பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் மரச்சினி கிழங்கு, கொஞ்சமாக தேங்காய், 5-6 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. இதெல்லாம் முன்னாடி எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க. இப்போ எப்போமா தான் பண்ணுறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு சட்டியில் தண்ணி விட்டு இதில் அந்த மரச்சினி கிழங்கை போட்டு வேக வைக்கணும். அப்போ அதுக்கு தேவையான உப்பும் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தேங்காய், பூண்டு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு தண்ணியை விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த கிழங்கு கொதிக்குது, நமக்கு நல்லா வேகணும், நம்ம மசிக்கிற அளவுக்கு வேகணும். அந்த ஸ்டேஜில் இறக்கி தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அந்த கிழங்கையும் நல்லா மசித்து எடுத்து வச்சிடணும். முன்னாடி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இதை மசிக்கிறதுக்கு நம்மளை மாதிரி ஸ்பூனெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க அந்த பனைக்கு மட்டையை எடுத்து வச்சுருப்பாங்க, அதையே தான் வச்சு மயக்குவாங்க. சரியா, இப்போ ஒரு சட்டி வச்சு நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. இதுக்கு நான் என்ன தெரியுமா வத்தல் போட்டிருக்கிறேன், காந்தாரி மிளகு வத்தல். இது போட்டிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். ஆனால் கடித்தா நல்லா எரிக்கும். நமக்கு தேவையில்லைன்னா இதை எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் இந்த மிளகு கிடச்சா எடுத்து வச்சிடுங்க. சரியா, நல்லா மணக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் மசாலா, அதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை ஒரு 2-3 கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவில் உள்ள அந்த ஜீரகம், பூண்டில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகும். அது வரை கொதிக்க வைக்கணும். வச்சுட்டு இப்போது மசிக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்கு இப்போ போட்டு கிண்டி இந்த மசாலா எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகுறது மாதிரி கிண்டி விட்டால் போதும். கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இது பழைய சோறு, மீன் குழம்பு இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கிழங்கு கூடயே நம்ம மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இந்த மரச்சினி கிழங்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்ன இந்த மரவள்ளி கிழங்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அதுதான் இது. சரி, ஒர்க்கை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.